ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். மார்கழி 8வது நாள் இன்றைக்கி. எப்பயும் போல் குளிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வந்துருக்கேன். அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டாங்க. நான் கிளம்பி வந்துட்டேன். அம்மா வந்து காலையில் முல்லைப்பூ பறிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தா வேலியில் முடக்கத்தான் கீரை. என்னடா இது முடக்கத்தான் கீரையான்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. அம்மாட்ட காமிச்சா ஆமாம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம சின்ன வயசில் தோசையை தான் சாப்பிட்ருக்கோம், இது எப்படி இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம காலத்தில் தான் இது சாப்பிட்ருக்கோம். இன்னும் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன்லாம் இவங்க சாப்பிடுவாங்களானே தெரியல. சரி, இன்றைக்கி வந்து இதில் தோசையாக பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி வீட்டுக்கு பிரிச்சுட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இதில் வந்து ஒரே ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் அதையே சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இது நல்லா ஆற வச்சு அரைங்க. அப்புறம் நைஸாக அரைச்சிட்டு மாவில் சேர்த்துக்கோங்க. மாவில் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்காது. நம்ம பச்சையாக அரைச்சி அது கசப்பாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதோட கொஞ்சம் கசப்பாக இருக்கேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில். அடுத்தது இது வந்து நான் தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து நடுவில் நான் ஊற்றுறேன்னு சொல்லி அவர் ஒரு முட்டை தோசை ஊற்ற 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு காலையில் வந்து நான் வந்து கடலை சட்னி அரைக்கலான்னு சொன்னேன். அப்போ வந்து மல்லாட்டை அப்படி அரைக்கலாம், மல்லாட்டையும் கல்லையும் சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்னி அப்பா அரைச்சாரு. நான் தோசை ஊற்ற 2 பேரும் அப்புறம் சாப்பிட்டு காலையில் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கொல்லிக்கு வந்தால் கொல்லியில் வந்து சிட்டுக்குருவியோட கூடு ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்தோம் இன்னைக்கு. அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டே பை டே அது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.